ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, அவசரமாக இதுக்காக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன் தெரியுமா? நேற்று இரவு உன் வீட்டுக்கு வெளியில உனக்காக பாதுகாப்பாக நான் வலம் வந்து கொண்டிருக்கும் போது உன் வீட்டு வாசல்ல உனக்கு எதிராக ஒரு சக்தி நடமாடிக்கிட்டு இருக்கோன்னு சந்தேகப்பட்டு நானும் அதை யோசிச்சு பார்த்தேன். அப்போதுதான் புரிந்தது, உனக்கு எதிராக உன் வீட்டை சுற்றி வரும் அந்த சக்தி என்பது ஒரு நல்ல ஆத்மா. உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே அவங்க உன் வீட்டை சுற்றி வர்றாங்கன்னு. அது வேற யாரும் இல்லை, உனக்கு நல்லா தெரிஞ்ச, இப்போது சமீபமாக கடைசியாக உன்னை விட்டு மறைஞ்சு போன உன்னுடைய மூத்த வயசில் உள்ள ஒரு நெருங்கிய உறவு தான். ஆமியன் செல்லமே, அவங்க வாழும்போது உனக்கு நல்லது தான் நினச்சாங்க. இப்போதும் உனக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக உன்னை விட்டு பிரிய மனசு இல்லாமல் உனக்கு நல்லது நடக்கணும், உனக்கு ஏதாவது ஒரு வழியில் நல்ல வழியை காட்டிடணும், உன் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துடணுங்கிறதுக்காக ஆறாத மனசோட தாங்க முடியாத ஆத்மாவாக உன்னை சுற்றி உனக்கு நல்லது செய்வதற்காகவே வீட்டை சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க உன்னை பற்றி என்கிட்ட சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். முழுவதுமாக கேட்டினா என்ன ஏதுன்னு எல்லாமே உனக்கு புரிய வரும். பொறுமையா உணர்ச்சி வசப்படாமல் நான் சொல்கிறத கேளு. நீ எப்பவும் போல எல்லார்கிட்டையும் பேசுறது போல தான் அவங்கக்கிட்டையும் பேசின பழகுன. ஆனால் உன் மனசில் அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருந்தது, அன்பு இருந்தது, பாசம் இருந்தது, கோபமும் இருந்தது. எதையுமே உரிமையோட கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்களும் உன்கிட்ட இருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, காலம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்கிறது போல அவங்களுடைய நேரம் அவங்க உன்னை விட்டு போகக்கூடிய காலம் வந்துடுச்சு. அப்படி அவங்க உன்னை விட்டு போயிட்டாலுமே உனக்கு நல்லது செஞ்சிடணும், ஒரு ஆத்மாவாக இருந்து ஏதாவது ஒரு வகையில் உன் வாழ்க்கையை முன்னேற்றணுங்கிறதுக்காக உனக்கு நல்லதை நடத்தி கேட்க சொல்லி என்னிடம் கொடுத்தார்கள் என் செல்லமே. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? எப்படியாவது உனக்கு நல்லதை நடத்தி கொடுத்துருன்னு என்கிட்ட மன்றாடி கேட்டார்கள். எல்லாருக்கும் பாதுகாவலாக உலா வருகிற இந்த வராகியம்மா உனக்காக இன்னொரு ஆத்மா என்னிடம் வேண்டுதல் வைக்கும்போது அதை எப்படி ஒதுக்கி தள்ளுவேன், இல்லை எப்படி நிராகரிப்பேன்? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒன்று தான். நான் யாரையுமே கேவலமாகவோ மட்டமாகவோ மாற்றாகவோ நினைப்பதில்லை. காலம் எப்படி வேணாலும் மாறும். ஆனால் இந்த வராகியம்மா எல்லாருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு தாயாக தான் இருக்கேன். இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போனவங்களும் சரி, இந்த உலகத்தில் வாழும் மனிதர்களும் சரி, எல்லாருமே என்னால் படைக்கப்பட்டவங்க. என்னால் அவர்கள் வாழ்க்கை அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு உனக்காக இன்னொருத்தர் வேண்டுதல் வைக்கும்போது அதை எப்படி என்னால் நிராகரிக்க முடியும்? இதோ உன்னை விட்டுட்டு போன அவங்க முன்னாலேயே உன்னை பெரிய ஆளாக்கி நான் நிச்சயமாக காட்டுறேன். அதுவும் யாராலுமே உன்னை ஒதுக்க முடியாத அளவுக்கு, யாராலுமே உன்னை நெருங்க முடியாத அளவுக்கு மாபெரும் வெற்றியாளனாக உன்னை உருவாக்க போகிறேன். இனிமே நீ வைரம் போல ஜொலிக்க போகிற. நீயே எதிர்பார்க்காத வகையில் சந்தோஷமும் செல்வமும் உயர்வும் பதவி உயர்வும் வேலையும் வருமானமும் மிக மிக அதிகமாக உன்கிட்ட செழித்து கொளித்து இருக்க போகுது. இந்த சூழ்நிலையில் உன்னை சுற்றி இருக்கவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்றதை நீ கவனிச்சு பாரு. ஏன்னா உன்னுடைய மதிப்புங்கிறது உன்னை மட்டும் சார்ந்தது கிடையாது. நீ சேரும் இடத்தையும் நீ இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களையும் பொறுத்தது தாங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். வைரங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் வைரத்தை பார்க்குறவங்க எல்லாருக்குமே அது வைரம்னு தெரியணும் அல்லவா? அது தகுதியற்றவர்கள் கையில் கிடைக்கும்போது இது சாதாரண கூழாங்கல்னு நினச்சி ஒதுக்கி தள்ளக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க. அதனால தான் உன்னை புரிஞ்சிக்கக்கூடிய மனிதர்கள் உன் பக்கத்தில் இருக்கும்படி, உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய மனிதர்கள் உன் பக்கத்தில் இருக்கும்படி நல்லவங்களை உன் கூட வச்சுக்க சொல்கிறேன். நீ வைரமாகவே இருந்தாலும் தகுதி இல்லாதவர் கையில் கிடச்சின்னா கல்லாக போயிடுவேன். நீ வெறும் கல்லாகவே இருந்தாலும் தகுதி உள்ளவர்களும் நல்லவர்களும் உன் கூட இருந்தாங்கன்னா உன்னை வைரமாக மாற்றி ஜொலிக்க வச்சிருவாங்க. எப்போதுமே உன்னுடைய சிந்தனை உன் எண்ணத்துக்கு ஏற்றார் போல உன்னை போலவே நல்லவங்களை உன் கூடவே வச்சுக்கோ. நீ கண்ணீர் சிந்தின நாட்களையெல்லாம் மறந்துடு. ஆனால் உன் கண்ணீருக்கு காரணமாக இருந்தவர்களை மறந்தும் கூட மன்னிச்சிடாம அவங்கள உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வச்சிடு. நீ எந்த தவறும் செய்யாமலேயே உன் தன்மானத்தை சீண்டிய மனிதர்களை எல்லாம் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். எப்போவுமே யாருக்காவது ஏதாவது தேவைப்பட்டா உடனே உன்னை தேடி வந்து பாராட்டுறாங்க. அவங்க நினைக்கிற வேலையை எல்லாம் உன் மூலமாக செஞ்சு வாங்கிக்கிறாங்க.
ஆனால் தேவை முடிஞ்ச பிறகு உன்னுடைய குறைகளை சொல்லுவதாகத்தானே இங்கு பல பேரின் இயல்பு இருக்கிறது. அப்படி உன்னை பாராட்டுறதும் மட்டமாக பேசுகிறதும் மனிதர்களுக்கு வாடிக்கை ஆயிடுச்சு. யார் என்ன சொன்னாலும் சரி, பாராட்டினாலும் சரி, தூற்றினாலும் சரி, போற்றினாலும் சரி, நீ எதையுமே கவனத்தில் கொள்வதோ கருத்தில் கொள்வதோ வேண்டாம். பொறுமையாக காத்திரு. உனக்காக படைக்கப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உனக்காக படைச்ச எந்த விஷயமும் எந்த மனிதரையும் வேறு யாரிடமும் கொண்டு போய் விடமாட்டேன். உனக்கானது நீ ஆசைப்பட்டது போல உன் கைகளில் வந்து சேரும். உன் வேண்டுதலை என்கிட்ட சொன்னீனா நிச்சயம் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்வேன். கண்ணிமைக்கும் நேரத்தில் உன் கண்ணீரை துடைக்கிறதுக்காக இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். இனிமே நீ எதை யோசிச்சும் மனசு நொந்து போய் பாடா படாத. உனக்காக உன் வாழ்க்கை பாதை முழுவதுமே நான் துணையா இருந்து உனக்கு முதலும் முடிவுமாக இருக்க போகிறேன் என் செல்லமே. 1000 பறவைகள் ஒன்னா சூழ்ந்திருக்கிற ஒரு இடத்துல ஒரு சின்ன கல்லை எரிஞ்சினா எல்லாமே பயந்து பதறி ஓடி போயிடும். அதே போல 1000 கஷ்டங்கள் இப்போ உன் வாழ்க்கையில இருந்தாலும் சரி, இந்த வராகி அம்மா நான் உன்னை நோக்கி வந்துட்டேன்னா எல்லாமே பயந்து காணாம மறைஞ்சு போயிடும். அத்தனை துன்பங்களையும் துரத்தி அடிச்சு உன் வாழ்க்கையில இன்பத்தை கொடுப்பதற்காக தான் இந்த நல்ல செய்தியை உன்கிட்ட சொல்லணும்னு ஓடி வந்தேன். உனக்காக ஒரு ஆத்மா நல்லது நடக்கணும்னு வேண்டும் போது அதை நடத்தி வைப்பது தானே என்னுடைய சரியான கடமையாக இருக்கும். நீ எதை நினைச்சு அழுதியோ அதை உனக்கு நல்லதாக முடிச்சு தருவேன். நீ எதற்காக காத்திருந்தியோ அது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். கூடிய சீக்கிரமே உன் மனசு குளிரும்படி உனக்கான நல்லதை நான் செய்கிறேன். உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களையெல்லாம் பிரிச்சுட்டு இன்பங்களை நிரந்தரமாக ஆக்குவேன். உனக்கு திருமணம் நடைபெறுவதற்கு இருந்த தடையை எல்லாம் இந்த வராகியம்மா தகர்த்து எரிஞ்சிட்டேன். உன் விருப்பம் போல உன்னுடைய திருமண வாழ்க்கை அமையும். நீயும் சந்தோஷமாக வாழுவாய் என் செல்லமே. குழந்தை வரம் கேட்ட பிள்ளைகளுக்கும் சரி, வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும், வருமானம் வேணும், வரவு வேணும், காசு பணம் வேணும், சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும்னு ஒவ்வொன்றையும் என்கிட்ட ஒவ்வொரு விதமாய் கேட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லாருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுவதற்காக தானே ஒரு தாயாக நான் இருக்கேன். உன் கனவுல வர்ற கெட்ட விஷயங்களையெல்லாம் நினச்சி கலங்காதே. தூங்க போகிறதுக்கு முன்னால மனசுல அமைதியை கொண்டு வா. இந்த வராகி அம்மா எப்படியும் உன்னை காப்பாத்திருவேன்ற நம்பிக்கை எப்போதுமே உனக்குள்ள இருக்கட்டும். நிச்சயமாக நீ ஜெயிப்ப. அது தெரியாம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. இப்போ நீ வேணும்னா பொறுமையாக காத்திரு. சீக்கிரமே உனக்காக அந்த ஆத்மா என்னிடம் வேண்டி கேட்டது போல உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வச்சு அழகு பார்ப்பேன். வெற்றி மகுடத்தை உன் நெற்றியில் சூட்டுவேன். உன்னை அசைச்சு பார்க்குறவங்களும் உனக்கு கெடுதல் செய்கிறவங்களும் உன்னை தப்பா பேசுகிறவங்களும் என்னை தப்பா பேசுறதுக்கும் எனக்கு கெடுதல் செய்வதற்கும் சமம்தான். நீ பொறுமையாக காத்திருந்தாலே எல்லாமே நல்ல விதமாக நான் முடிச்சு தர்றேன். நீ தொட்டதெல்லாம் தோல்வியில் முடியுதே நினைச்சு தோர்ந்து போகாதே, வருந்தி போகாதே. இந்த வராகி அம்மாவை முழுசா நம்பினா என்னுடைய பரிபூரண அருளால் உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் முடிச்சு உனக்கான சந்தோஷத்தை தருவேன். வாழ்க்கையில எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நினைக்கிற உனக்கு நான் ஒருபோதுமே கஷ்டத்தை கொடுக்க மாட்டேனேன்னு செல்லமே. கஷ்டப்படுற பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்படுற உனக்காகவே உன்னை கஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கக்கூடிய நல்ல துணையை உனக்கு துணையாக நான் அனுப்பி வைக்கிறேன். தேவையில்லாமல் கற்பனைக்கும் எட்டாத வகையில் அது அப்படி ஆயிடும் இது இப்படி ஆயிடும் நீயாக நினச்சி கவலைப்படாத. எதிர்காலத்தை பற்றின பயமே உனக்கு வேண்டாம். இன்றைய நாளை நிம்மதியாக வாழ ஆரம்பி. உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையுமே நான் பூர்த்தி செய்வேனேன் செல்லமே. சீக்கிரமே உனக்கு மகுடம் சூட்டி அதிர்ஷ்டத்தை உன் பக்கமாக அனுப்பி வைக்க நான் தயாராக இருக்கேன். இத்தனை நாளாக உன்னை பாடாப்படுத்தின பிரச்சனைகள் எல்லாம் இப்போ முடிவுக்கு வரப்போகுது. சந்தோஷமான செய்தி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் மனசு கஷ்டங்கள் எல்லாத்தையும் இந்த வராகியம்மாட்ட சொன்னாலே அனைத்தையும் உனக்காக நான் சரி செய்வேன். நீ கேட்டது எல்லாத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. நீ வேணாம்னு தவிர்த்த விஷயங்கள் எல்லாம் இப்போது உன்னை விட்டு விலகி போகும். உன்னை வேண்டாம்னு தவிர்த்தவர்கள் எல்லாருமே இப்போ நீதான் வேணும்னு தவிக்கக்கூடிய வகையில் எல்லா நல்லதையும் நடத்த போகிறேன். உன் வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ பழகு. உனக்காக மிக சிறந்த வாழ்க்கை துணையை தான் நான் தேர்ந்தெடுத்து அனுப்பி வச்சிருக்கேன்.
யார் உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு உனக்கு தெரிஞ்சாலும் உடனே ஒதுங்கிடு. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு காரணம் கேட்காதே. ஏன்னா உன்னை காயப்படுத்துறதுக்காகவே பல காரணங்களை உருவாக்கி வச்சுக்கிட்டு தான் மனிதர்கள் வேலை செய்கிறாங்க. முடிவே இல்லாத பாதையில் பயணிக்கிறோமேனு பயப்படாத. உன் வாழ்க்கைக்கான முடிவில் இந்த வராகி அம்மா நிச்சயமாக இருப்பேன். நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து உன்னை நிம்மதியாக சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோடு வாழ வைக்க தான் நான் இருக்கிறேன்.